அனைவருக்கும் வணக்கம். வெல்கம் பேக் டு பிரேமாஸ் பேஷன். இன்றைக்கி நம்ம சேனலில் குக் வித் கோமாளியில் நந்தகுமார் பண்ண இலுப்பை பூச்சம்பா கூட்டாஞ்சோறு சுட்ட கத்திரிக்காய் சட்னி எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு இலுப்பை பூச்சம்பா அரிசி எடுத்திருக்கேன். இந்த அரிசியில் இலுப்பை பூவோட வாசம் வரும். கலரும் பாருங்கள் டிஃப்ரெண்ட்டாக இருக்குது. 1 கப் அரிசி எடுத்துக்கலாம். இது கூடயே 1/2 கப் துவரம்பருப்பு எடுத்துக்கோங்க. இது ரெண்டையுமே தண்ணியில் நல்லா வாஷ் பண்ணிவிட்டு ஊற வச்சிடலாம். கொஞ்சமாக புளி எடுத்துக்கோங்க. அதில் தண்ணி ஊற்றி ஊற வச்சிடலாம். குக்கரில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. அதில் 1/2 டீஸ்பூன் சீரகம், கொஞ்சமாக சின்ன வெங்காயம், ஒரே ஒரு பச்சை மிளகாய் போட்டு நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. 1 கைப்பிடி முருங்கைக்கீரையை எடுத்து நல்லா வதக்கி விட்டுக்கோங்க. முருங்கைக்கீரை ஆட் பண்ணும்போது இந்த கூட்டாஞ்சோறுக்கு ரொம்பவே நல்ல ஒரு டேஸ்ட் கொடுக்கும். அரிசி வேகிறதுக்கான தண்ணியை இதில் ஃபஸ்ட்டு ஊற்றிக்கலாம். 1 கப் அரிசிக்கு 2 கப் தண்ணி எடுத்துருக்கிறேன். தண்ணி நல்லா கொதித்ததும் 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு போட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. தண்ணி இப்போ நல்லா கொதித்து வந்ததும் அரிசியும் பருப்பும் ஆட் பண்ணிக்கலாம். இது எல்லாமே சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுட்டு குக்கர் மூடி போட்டு 5லிருந்து 6 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இந்த அரிசி வேகிறதுக்கு ரொம்பவே டைம் ஆகும். அதனால் நம்ம இன்றைக்கி குக்கரில் பண்ணியிருக்கிறோம். இப்போது ஒரு பேனில் 1 டேபிள் ஸ்பூன் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. நாட்டு காய்கறிகள் எடுத்துருக்கிறேன். முருங்கைக்காய், கத்திரிக்காய், வாழைக்காய், மாங்காய் இது எல்லாமே நம்ம இது கூட சேர்த்து நல்லா வதக்கி விட்டுக்கலாம். நீங்கள் இது கூடயே கேரட், பூசணிக்காய் இதெல்லாம் இருந்ததுன்னா ஆட் பண்ணிக்கலாம். தண்ணி ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றி மூடி போட்டு இதை வேக வச்சிடலாம். ஒரு அரைப்பு ரெடி பண்ணிக்கலாம். அதுக்கு மிக்ஸி ஜாரில் 1/4 கப் தேங்காய், 1 டீஸ்பூன் சீரகம், 4 வரமிளகாய், 5லிருந்து 6 பூண்டு எடுத்துக்கலாம். இதை நல்லா அரைச்சிக்கோங்க. அரைச்சிட்டு இந்த காய்கறி கலவையில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. கிராமத்துலலாம் பார்த்திங்கன்னா ஆளுக்கு ஒவ்வொரு பொருள் எடுத்துகிட்டு வருவாங்க. அவங்க எடுத்துகிட்டு வந்த பொருளை ஒன்றா போட்டு செய்கிறது தான் கூட்டாஞ்சோறுன்னு சொல்லுவாங்க. இப்போ நம்மளோட விசில் அடங்கிருச்சு. அடங்கினதுக்கப்புறம் இந்த மாதிரி நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. அரிசி உதிரி உதிராக இருக்கிற மாதிரி தான் தெரியும். ஆனால் நீங்கள் கடைசியில் புளி இதெல்லாம் சேர்த்தும் போது சரியாயிடும். இப்போ நம்ம வேக வச்சுருந்த காய்கறி கலவையை இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு அரிசி ரொம்ப விதையாக இருக்குன்னு தெரிஞ்சால் 1/2 கப் தண்ணி ஊற்றி இன்னும் கொஞ்சம் நேரம் இதை நல்லா பாயில் பண்ண விட்டுருங்க. புளியை நல்லா கரைச்சி இது கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. புளி சேர்த்தும் போது இந்த கூட்டாஞ்சோறுக்கு ரொம்பவே ஒரு நல்ல ஃப்ளேவர் கிடைக்குங்க. இப்போது ஒரு தட்கா பேன் எடுத்துக்கோங்க. அதில் 1 டேபிள் ஸ்பூன் தேங்காய் எண்ணெய் ஊற்றிக்கோங்க. கடுகு, சீரகம், சின்ன வெங்காயத்தை கட் பண்ணி வச்சுருக்கிறத போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இதையும் நம்ம சாப்பாடு கூட சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுருங்க. கொஞ்சமாக தண்ணி ஊற்றி புளி கலவை இதெல்லாமே சேர்த்துனதுக்கப்புறம் சாதம் பாருங்கள் நல்லா குழைவே வந்திருக்கு. இப்போ இலுப்பை பூச்சம்பா கூட்டாஞ்சோறு ரெடி ஆகிடுச்சு. சுட்ட கத்திரிக்காய் சட்னி இது எப்படி பண்ணுறதுன்னு பார்க்கலாம். இதுக்கு கத்திரிக்காய் 3 எடுத்துருக்கிறேன். இதை நம்ம எண்ணெய் தடவி நல்லா எல்லா சைடுமே கோட் பண்ணிக்கலாம். அப்போ தான் நம்ம அடுப்பில் சுட்டு எடுக்கும்போது இது நல்லா வெந்து வரும். எல்லா சைடுமே நல்லா கோட் பண்ணிக்கோங்க. இந்த காம்பை இப்படியே விட்டுருங்க. அப்போ தான் நம்மளுக்கு அடுப்பில் வைக்கும்போது திருப்பி போடுறதுக்கு ஈஸியாக இருக்கும். இப்போ இந்த மாதிரி ஒரு கிரில் பேன் இருந்துச்சுன்னா அதில் 3 கத்திரிக்காயுமே எண்ணெய் தடவி வச்சுருங்க. இதை ஒரு 5லிருந்து 10 நிமிஷம் வரைக்கும் நம்ம திருப்பி போட்டு எல்லா சைடுமே நல்லா குக் ஆகிற மாதிரி பார்த்துக்கலாம். இந்த மாதிரி திருப்பி விட்டுக்கலாம். எண்ணெய் பத்தாத மாதிரி இருந்ததுன்னா அப்பப்போ இந்த மாதிரி கோட் பண்ணிக்கோங்க. எல்லா சைடுமே திருப்பி போட்டு நம்ம இந்த கத்திரிக்காவை வேக வச்சு எடுத்துக்கலாம். அடியிலையும் வேகணும். அதனால் அடியிலையும் கொஞ்சம் திருப்பி போட்டு வேக வச்சு எடுத்துக்கோங்க. இப்போ கத்திரிக்காய் எல்லா சைடுமே குக் ஆகிருச்சு. இது கூட 2 நாட்டு தக்காளி எடுத்துருக்கிறேன். அதையுமே நல்லா எண்ணெய் தொடச்சி இந்த கிரில் பேனில் வச்சுக்கலாம். எல்லா சைடும் நல்லா திருப்பி போட்டுக்கோங்க. தக்காளி நல்லா குக் ஆகி இந்த தோல் தனியாக பிரிஞ்சு வந்துடும். தக்காளியையும் இது கூட எடுத்து வச்சுக்கலாம். பாருங்கள், இந்த தோலை நல்லா ரிமூவ் பண்ணிக்கலாம். தோலை ரிமூவ் பண்ணிட்டிங்கன்னா தான் நல்லாயிருக்கும். இல்லைன்னா உங்களுக்கு ஒரு கசப்புத்தன்மை வந்துடும். இப்போது ஒரு சாப்பரில் 10லிருந்து 12 பூண்டு எடுத்துக்கலாம். இது கூடயே நம்ம வேக வச்சுருந்த கத்திரிக்காவையும் தக்காளியும் சேர்த்துக்கலாம்.
தக்காளியை அந்த கிரில் பேனில் வேக வைக்கும்போதே கத்திரிக்காய் இது ரெண்டுமே நல்லா குக்காக இருக்கும். இப்போ இதை நல்லா மேஷ் பண்ணிக்கலாம். நீங்கள் மிக்ஸி ஜாரில் போடுறதா இருந்தாலும் பல்ஸ் பண்ணிக்கோங்க, அப்போ தான் டெக்ஸ்சர் நல்லாயிருக்கும். இப்போ பேனில் 1 டேபிள் ஸ்பூன் நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க. பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கிற சின்ன வெங்காயத்தை போட்டு நல்லா வதக்கிக்கலாம். இந்த சின்ன வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். வதங்கி வந்ததுக்கப்புறம் நம்ம சாப் பண்ணி வச்சுருக்கிற கத்திரிக்காயும் தக்காளியும் இதில் போட்டுக்கலாம். போட்டுட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுக்கோங்க. கொஞ்சமாக தண்ணியும் ஊற்றிக்கோங்க. தண்ணி ஊற்றிட்டு ஒரு லெமன் சைஸ் புளியை ஊற வச்சு அதையும் எக்ஸ்ட்ராக்ட் எடுத்து இதில் போட்டுக்கலாம். மசாலாஸ் போட்டுக்கலாம். 1/4 டீஸ்பூன் மஞ்சள் தூள், 1 டீஸ்பூன் மிளகாய்த்தூள், தேவைக்கு தகுந்த மாதிரி உப்பு, இது எல்லாமே போட்டு மிக்ஸ் பண்ணிக்கோங்க. மூடி வச்சு கொஞ்சம் நேரம் கொதிக்க விட்டுருங்க. பாருங்கள், இப்போ நல்லா கொதிச்சு வந்துருச்சு. மேலால் கருவேப்பிலை தூவிக்கலாம். 1 டீஸ்பூன் வெல்லமும் சேர்த்துக்கோங்க. சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிடுங்க. இப்போ நம்மளோட சுட்ட கத்திரிக்காய் சட்னி ரெடி ஆகிடுச்சு. இது தோசை, இட்லிக்கு எல்லாமே ரொம்பவே நல்லாயிருக்கும். நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்கள். ட்ரை பண்ணி பார்த்துட்டு உங்கள் ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கொடுங்க. நான் உங்களை இன்னொரு வீடியோவில் மீட் பண்ணுறேன். அது வரைக்கும் நன்றி, வணக்கம்.